ரமேஷ்குமார் வணக்கம். ஏற்கனவே பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் மீது இந்தியா தாக்குதல் மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்தும் பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் அத்துமீறி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. மேலும் நேற்றைய தினம் கூட IPL போட்டியை நடத்தினால், அதாவது சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், ரத்த ஆறு ஓடும் என்ற வெடிகுண்டு மிரட்டலையும் ஒரு இமெயில் மூலமாக வந்தது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? வெளியுறவு அமைச்சகம் ஆபரேஷன் சிந்து 2.0 என்ற ஏதேனும் ஒரு அறிவிப்பை வெளியாக வாய்ப்பிருக்கா? நிச்சயமா இரண்டாவது நாளாக நேற்று இந்தியாவின் பல்வேறு நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியது. சுமார் 26 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்டதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இதில் அனுப்பப்பட்ட ட்ரோன்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதை இந்திய ராணுவம் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அது 26 இடங்கள், அநேகமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்திய நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நக்ரோட்டா, ஜம்மு, ஃபெரோஸ்பூர், பத்தான்கோட், ஃபாசில்கா, லால்கர்ஜெட்டா, ஜெய்சால்மர், பார்மர், வார்பெட், லக்கிநாலா உள்ளிட்ட 26 இடங்களை குறிவைத்துதான் நேற்று பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இருப்பினும் பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன் தாக்குதல் அனைத்தும் நேற்று முன்தினத்தை போலவே இந்தியாவினுடைய திறமையான வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்புகள் மூலம் அவை தாக்கி அழித்து முறியடிக்கப்பட்டது. பல ட்ரோன்கள் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இதில் பாகிஸ்தானுடைய ஆயுதமேந்திய ட்ரோன்களும் கூட அடக்கம். அதாவது ட்ரோன்கள் என்று சொல்லும் போது அது வெறும் ட்ரோனாக மட்டுமே இருக்காது. அதில் சில மிசைல்கள் இருக்கலாம், பல வெடிப்பொருட்கள் ஏந்திய ட்ரோன்களாக இருக்கலாம், ஆயுதமேந்திய ட்ரோன்களாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்களை பாகிஸ்தான் தொடர்ந்து ஏவி கொண்டிருக்கிறது. பஞ்சாபின் ஃபெரோஸ்பூர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் விழுந்த ஒரு பாகிஸ்தான் ட்ரோன் காரணமாக அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக இராணுவத்தினரால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. அவர்கள் காயமடைந்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற தகவலும் கூட வெளியாகி இருக்கின்றது. இந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை முறியடிப்பதில் இந்தியாவினுடைய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் மிசைல் ஏவுகணைகளுக்கு மிக முக்கியமான பங்கு இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது.